Assalamualaikum, வணக்கம் ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோ சனிஷான். நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு உலக சாதனையை நிகழ்த்தி இருக்காங்க. பரதநாட்டிய கலைஞர்கள் கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் 10,000 சலங்கைகள் சேர்ந்து ஒரு உலக சாதனையை ஒரு ஹிஸ்டரியை மேக் பண்ணியிருக்காங்க. சங்கமம் 2026 அப்படிங்கிறதன் தலைப்பின் கீழ் கோல் ஃபேஸில் இன்னைக்கு இடம்பெற்று இருந்தது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அழகாக ஆடை அணிந்து அந்த கோல் ஃபேஸினுடைய அந்த 12 ஏக்கர் நிலமும் ஃபுல்லாகவே பரதநாட்டிய கலைஞர்கள் மாணவர்கள் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் சங்கமில் லியா ஹாலிடேஸ் அமைப்புனால ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதாவது லார்ஜஸ்ட் பரதநாட்டியம் டான்ஸ் லெசன் என்ற பிரிவில் உலக சாதனை கின்னஸ் உலக சாதனை படைக்கணுங்கிறதுக்காக இதை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டிருந்தது. அதோட சேர்ந்து இந்த நிகழ்வுகளுக்காக சீஃப் கெஸ்டா இந்தியாவினுடைய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கலந்துகிட்டு இருந்தாரு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களான ராமலிங்கம் சந்திரசேகரன், அதுக்கப்புறம் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள், மஹிந்த ஜெயசிங்க அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கலந்துகிட்டு இருந்தாங்க. பரதநாட்டியத்தினுடைய தொன்மையான பாரம்பரியத்தை உலகுக்கு எடுத்து காட்டுவதோடு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு அப்புறமா இன்னைக்கு உலக சாதனை அமைப்பின் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு சாதனை சான்றிதழும் அதிகாரபூர்வமாக கோல் ஃபேஸ்ல வச்சு வழங்கப்பட்டிருக்கு. பார்க்கவே அழகா இருந்துச்சுங்க. எனக்கு இது நம்ம நாட்டில் தான் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா கொழும்புல இருந்துட்டு போய் இப்போ பார்த்துருப்பேன். பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பயிற்சி கொடுத்து அந்த இடத்துல நிற்க வச்சு ஆசிரியர்கள் அதற்கான குருமார்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டை போட்டு செஞ்சதுக்கே பெரிய தேங்க் பண்ணி ஆகணும். அதனால நம்ம நாட்டில் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கே கோல் ஃபேஸில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருந்தது. அந்த கோல் ஃபேஸ் ஏரியாவே ஒரு பிங்கிஷா இருந்துச்சு. அது ஒரு செம்மஞ்சள் நிறமும் ஒரு பிங்க் கலரும் கலந்த மாதிரி ஆடைகளை வடிவமைச்சிருந்தாங்க போல. நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்கணும். மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி, நம்ம நாட்டினுடைய கலைஞர்களுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறதே நான் சொல்லிக்க விரும்புறேன். அதோட இன்னைக்கு நம்ம நாட்டில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நீங்க எங்க சார் அங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுதான். இது நேற்று நடந்த விஷயம். நான் நேற்று பேசுறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்தேங்க. முக்கியமான அலுவல் காரணமா பேச முடியாம போகிருச்சு. அதாவது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன் இருக்கார் இல்லையா, அவரினுடைய மெஹவரக்க பிரணாமே அப்படிங்கிற ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழா என்னன்னா, களுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளை நீண்ட காலமாக பொது சேவையில் ஈடுபட்டவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு பரிசளிப்பு கொடுக்கிறது தான் இந்த விழாவினுடைய இது ரோஹித் அபே குணவர்தன ரத்தரங் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. இதுல சாமர சம்பத் தசநாயக்க உட்கார்ந்து இருந்தாரு. மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்திருந்தாங்க. இப்படி இந்த மொட்டு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், ரோஹித் அபே குணவர்தன் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோட ரொம்ப நெருக்கமானவர். அதை தாண்டி அதுக்கப்புறம் புதிய ஜனநாயக முன்னணி ரணில் அவர்கள் சிலிண்டர் சின்னத்துல போட்டிட்டாங்க இல்லையா, அவங்க கட்சி புதிய ஜனநாயக முன்னணி, அது கூட போட்டிட்டு தான் களுத்துறையில அவர் வெற்றி பெற்று இருந்தாரு. ஆனாலும் அவர் ரணில் கூட சேரும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, என்னதான் நான் ரணில் கூட சேர்ந்தாலும் மஹிந்த ராஜபக்ஷ தான் எங்களுக்கு முன்னோடி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனாலும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அவரோட சேர்ந்ததுக்காக கோவம் எதுவும் படல. அண்ட் அவங்களுக்கு உள்ள நட்பு நல்லா போயிட்டு இருக்கு. சரி, அந்த நட்பெல்லாம் இருக்கட்டுங்க. அர்ச்சுனா சார் நீங்க எங்க சார் அங்க போனீங்க, போய் நீங்க பேசிருக்கீங்க பாருங்க. அரசியல் என்னப்பா அரசியல், விஜய பார்த்தா உங்களை சாகுறதுக்கு முன்னாடி நீங்க பதவி ஏற்பதற்கே கண்ணால பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் அது உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். මේ අවුරුදු එකමාරක් මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කෑ ගාලා කියන්නේ අඩුම ගාන තමුන්නාසලාගේ විනුවට නැති වෙච්ච රණවිරුවන්ට හැරි අඩුම ගාන කියන්නේ ඒගොල්ලෝ රණවිරුව කියලා. මම කොච්චර පාරක් අහලා තියෙනවද තමුන්නාසලාගේ මම දෙමළ මගේ වෙනුවට වෙන කවුරුරි නැති වුණා. මම ඒගොල්ලෝට එකම පුත්කලයා වෙනුවට ඉඳලත් මම ගරු කරනවා. ඕගොල්ලෝ දන්නවා හොඳට මම දැන් ජීවත් වෙන්නේ සිංගල ප්‍රදේශයෙන්. මට ඕන නම් එක්කෙනෙක් මාව මරා ගන්න පුළුවන්. හැබැයි මම එකම පුද්ගලයා වෙනුවට මගේ ජාතියට මේ ගරු කරනවා. හැබැයි ලක්ෂ ගණන් අවිල්ලා එක එක රණවිරුව අවිල්ලා අපේ භූමින් නතර වෙලා තියෙනවා. ඒගොල්ලෝට කියන්නේ සෙබළුන් කියලා.
එතකොට ඒ වගේ තමන්ගේ ඥාතියට තමන්ගේ ජාතියට ගරු කරන්න බැරි එකන රටට කොහමද මේ சாதாரணයක් ඉෂ්ට කරන්න කියලා මම දන්නේ නැහැ. ඒත් තමයි මම මෙච්චර කාලේ කිව්වේ. ஆனா உங்களை வச்சு வந்து நிறைய பேர் வந்து இப்ப மீம் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓட் போட்டதுக்கு நீங்க செஞ்ச நன்றி கடமையா சார் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து කරලත් නැහැ. එහෙම වෙලාත් නැහැ. හැබැයි මම විශ්වාස කරනවා යුද්ධ ඉවර වෙලා දැන් අවුරුදු 16ක් මේකින් පස්සේ සිංහල ජනතාවටත් බොරු කිය දෙමළ ජනතාවටත් බොරු කිය කවුරුර දේශපාලනයක් කරනවා නම් ඒක තමයි අපේ රටට කරන්න පුළුවන් ලොකුම හානියක්. ඇත්ත කියන්න ඕනේ තමන්ගේ ජාතියට ඊට පස්සේ අනෙක් ජාතියට ඇත්ත කියන්න ඕනේ. ඒ වගේ දේශපාලනයක් කරනවා. මමත් රවට්ටුණා. මම ඇත්ත කියන්නම් ජනාධිපතිතුමනි මම ස්වාධීනම ආවේ පාර්ලිමේන්තුවේ. හැබැයි පාර්ලිමේන්තුවේ එන්න කලින් ජනාධිපති මැදිවත්තනේ මම සපෝට් කරා අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමාට. හැබැයි මම ගණකාට වෙනවා දන්නදී මම නවේ රටේම ඉන්න ජනතාව දන්නතුව රවට්ටිලා බොරු වලට රැවටිලා අපිත් හිතුවා උගණ්ඩාව වලින් සල්ලි ගෙයිනවා කියලා. හැබැයි උගණ්ඩාවේ ජනාධිපති දන්නවද දන්නේ එච්චර සල්ලි එහි තියනවාද කියලා. අපිත් බලාගෙන ඉන්නවා මේ කවදා හරි උගණ්ඩාවෙන් සල්ලි ගෙයිනවා කියලා. හැබැයි මම දැක්කා ජනාධිපතිව හම්බලාම හොඳ නමල එහෙම කතා කරන විදිහ මම දැක්කා ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து பேசின விஷயம் என்னன்னா ஜனாதிபதி அப்படின்னாலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான். நான் மதிக்கிறதே வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை தான் நான் வந்து மதிக்கிறேன். கிட்டத்தட்ட 16 நிமிஷத்துக்கு மேல பேசியிருந்தாரு. நான் தனியா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம், அது நேத்திய நியூஸ்ன்றதுனால வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருந்தாரு, பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. என்னன்னா 2029 ஷுவரா வந்து நாமல் ராஜபக்ஷ தான் ஜனாதிபதியாக வருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து பேசினதை வந்து பார்க்கும் பொழுது அர்ச்சுனா சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பா වෙච්ච අවස්ථාවේ මම ඇත්තටම ගරු කරනවා. මම රෝගිත අයියා කියන්න කැමැති. රෝගිත අයියා කිව්වා මේ අර ලයිට් නැති ගෙදරක ජෙනරේටර් කියලා මම නම් කියනවා ඒක වැරදි කියලා. අධිකාරී ජනාධිපතිතුමා කියන්නේ මේ රට විශේෂයෙන් සිංහල ජනතාවට එකම ජනාධිපතිතුමා කවුරු හරි ඉන්නවා නම් මම ඇත්තම කියන්න කැමැති. මම වෙන කාට කවුරුවත් ජනාධිපති විදිහට ගරු කරන්න කැමති නෑ මට. ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ විතරයි සිංහල ජනතාවට මම කැමදාම කියනවා පාර්ලිමේන්තුවේ මම මගේ ඥාතිය අමතක කරන්නේ නෑ. මම දෙමළ උබදුනේ දෙමළ. මම බැරි වෙලා හරි සිංහලෙන් උබදනා නම් මම ඕගොල්ලෝගේ පිටපස්සේ පෙනී හිටිනවා. හැබැයි මම දෙමළ වුණාට මම ඇත්ත කියන්න කැමැති. එදාත් අදත් ඉස්සරහටත් කවුරු හරි කවුද ජනාධිපති කියලා කිව්වම පොඩි ළමයා ඉඳන් වයසක ආයත් වෙනකන් කියන්නේ අධිකාරී ජනාධිපතිතුමා මහින්ද රාජපක්ෂගේ නම විතරයි. மினிசு எனக்கு நான் யோசிச்சேன் இவர் எங்க அப்படி என்னத்துக்கு போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை வச்சு மீம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விதமான அரசியல்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியுதுங்க, இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு பின்னாடி யார் ஏசினாலும் முன்னாடி அவரை பார்க்கும் பொழுது அது என்னவோ தெரியல, அது ஜனாதிபதிக்குரிய கம்பீரம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இதனால அவர் நிறைய வசைப்பாடல்களை வாங்க வேண்டியதாக இருக்கு. ஒரு 2-3 கட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துருப்பீங்க. பட் கண்டிப்பாக அதை பேச விட்டுற முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து ஒரு வெளிநாட்டு செய்தியை பார்க்கும்பொழுது இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்கு ஈரானுக்கு வந்து நாங்கள் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து செய்கிறோம்னு சொல்லிட்டு. ஈரான் அது தொடர்பாக அப்படி இன்னும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பிரச்சனை February 28 ஆரம்பிச்சிச்சுங்க, இன்னும் முடிகிற மாதிரி இல்லை. போர் நிறுத்த ஒப்பந்தம் வாங்கி அடுத்த நாள் பார்த்தா இவன் அவனுக்கு அடிப்பான், அவன் இவனுக்கு அடிப்பான். கடைசியில் நம்மளும் லூஸ் மாதிரி இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி மாறி மாறி இந்த ட்ரம்ப் போட்டுட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார், ஈவினிங் ஒன்று சொல்லுவார், பாலைக்கு ஒன்று சொல்லுவார். அப்படிங்கிறதுக்காக இந்த இவங்களுடைய அந்த போர் வந்து இன்னுமே வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு மக்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு சொத்துக்கள் வந்து சேதமாகப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த February 28 ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் வந்து முதல் நாள் தாக்குதலே வந்து கொல்லப்பட்டாரு. அவங்களுடைய குடும்பத்தில் 2 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. இதுல காயமடைஞ்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி அவர்கள், ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மகன். இப்படி இருக்கிற டைம்ல இந்த போர் நடவடிக்கைகள் கொஞ்ச நாள் நிக்குது, கொஞ்ச நாள் வந்து நடக்குது. அப்படின்னும் பொழுது மார்ச் மாசம் தான், February 28 தானே நடந்துச்சு இந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் மார்ச் மாசம் வந்து அவரினுடைய உடலை வந்து நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நேத்து ஈரானினுடைய தகவல்களின்படி என்னன்னா அறிவிச்சிருக்காங்க, இந்த ஜூலை 4 இருந்து ஜூலை 7 வரைக்கும் வந்து முன்னாள் மறைந்த சுப்ரீம்
லீடர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களினுடைய இறுதி சடங்குகள் நடக்க போகுது. தெஹரான்ல ஆரம்பிச்சு புனித நகரமான கொம்ல இருந்து அவரினுடைய பிறந்த நகரமான மஷாட்ல வந்து நல்லடக்கம் செய்யப்பட போவதாக வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமாக என்னன்னா, அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் வந்து ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர், அதாவது சுப்ரீம் லீடராக வந்து இருந்திருக்காரு. 1989ஆம் ஆண்டு ரூஹுல்லா கமேனி அவர்கள் சுப்ரீம் லீடராக இருந்து அவர் மரணித்ததன் பிறகு அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் வந்து ரூல் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல வந்து அவர் உயிரிழந்த விடயம் இப்ப நிறைய பேர், நான் கூட வந்து இப்ப அந்த நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க டைம்ல நினைச்சேன் என்னன்னா, அவங்களுடைய உடலை வந்து நல்லடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. அல் ஜசீரால இருந்து பல சர்வதேச ஊடகங்கள் கூட இதை உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக இஸ்லாமியர்கள் எப்படின்னா, மரணித்ததன் பின்பு ஜனாசாவை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நல்லடக்கம் பண்ணணும். ஆனா ஈரானினுடைய அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமான நிலை, போர் சூழ்நிலை காலமாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இதை டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால வந்து ஜூலை 4 டு ஜூலை 7 வரைக்குமே முன்னாள் மறைந்த அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் சுப்ரீம் லீடரினுடைய இறுதி சடங்குகள் பிரம்மாண்டமாக அந்த மக்களினுடைய பங்கேற்புடன் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற டைம்ல வந்து என்ன சொல்றது, நம்ம நாட்டில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு மீட்டிங்கை நடத்தினதுக்கு அப்புறமா ரணில் விக்ரமசிங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட் எடுத்தாருனாலே அவர் வந்து அடுத்த அரசியலுக்கு ஒரு தூர நோக்க பார்வைக்காக ஏதாச்சும் சிந்திச்சிட்டு இருப்பாரு. அதனால ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொலிட்டிக்ஸ் அவர் ஆரம்பிக்க போறாரா, திரும்ப அவர் பொலிட்டிக்ஸ்ல இல்லைன்னு சொல்ல முடியாது, பதவியில இல்லை, அவர் நிரந்தர அரசியல்வாதியாச்சே. அதனால வந்து அவரினுடைய கூட்டங்கள், இந்த நாடு போகிற போக்கு பார்த்து அவர் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிற டைம்ல இப்ப நேத்து கூட விழாவில் வந்து கலந்துக்கிட்டு வெளியே வந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் என்ன சொன்னாரு, எங்க கிட்ட நாட்டை கொடுங்கப்பா, நாங்க செஞ்சு காமிக்கிறோம், நாடு வந்து படுமோசமான நிலையில இருக்கு, எங்களால செய்ய முடியும்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, அந்த இப்பதான் இந்த ஆட்சி வந்து 2 வருஷம் கூட முடியல, 2029 ஜனாதிபதி யாருன்றது இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே அரசியல் பிரசாரங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சரி பார்ப்போம், சூடு பிடிக்க போகுது, இன்னும் 2 வருஷத்துல அடுத்த சூடு பிடிக்கும், பார்க்கலாம் 29ஆம் ஆண்டு யார் ஜனாதிபதினு. அதுல யார் இருக்கோமோ இல்லையோ தெரியல. நாட்டை நல்லா கொண்டு போவோம்ப்பா, யார் ஆட்சி செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. சும்மா இருக்கக்கூடிய இப்ப எங்க எதிர்கட்சி தலைவர் சஜித், லிஸ்ட்ல சஜித்தே இல்லாம ஆக்கி விட்டு ஒரு பக்கம் திலீப் ஜெயவீர, ஒரு பக்கம் நாமல் ராஜபக்ஷ, போட்டியே இவங்க 3 பேருக்குள்ள தான். சரி பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் யார் எதிர்கட்சி தலைவர் லெவல்ல வந்திருக்கு. இப்ப நாமல் ராஜபக்ஷ அவர்களை சும்மா இருக்கிறவர் கொஞ்சம் உசுப்பேத்தி எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் தலைவர், நீங்க தான், வேற யாரும் கிடையாது, உங்களுக்கு தான் நாங்க ஓட் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி பாவம் அவரை பிடிச்சி ஜனாதிபதி ஆக்கி விட்டுருவாங்க. ஒருவேளை அவர் ஜனாதிபதியா வந்தாருன்னா அவர் ஒரு சின்ன வயசு ஜனாதிபதியாக இருப்பார் நம்ம நாட்டினுடைய, அவ்வளவு பெரிய வயசுலயே நாமல் அவர்களுக்கு. அதனால போற அரசியல் பாதைகள் வந்து ஒரு பக்கம் சலையை பிடிச்சி உள்ளுக்கு வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பேர் சேர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இல்ல அவரை நீங்க வச்சு விசாரிக்க தான் வேணுங்கிறாங்க, ஒரு பக்கம் இல்ல அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, நாளைக்கு அவருக்கு என்ன செய்யணும்னா நீங்க தான் பதில் சொல்லணுங்கிறாங்க, செய்யவே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ சண்டே அப்படிங்கிறதுனால இவ்வளவுதான் செய்திகளை கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.